பீகாரில் மட்டும் 65 லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை. தேர்தல் ஆணையம் சமாதானம் சொல்கிறது, அப்படி ஒன்றுமே நடக்கவில்லை. மிஸ்டர் ராகுல் காந்தி சொல்வது உண்மையல்ல என்று சொல்கிறது. ஆனால் ஆவணங்களும் எதிர்கட்சி தலைவர்களுடைய இந்தியா கூட்டணி தலைவர்களிடம் கிடைத்திருக்கின்ற ஆவணங்களும் சான்றுகளும் 65 லட்சம் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை மற்ற மாநிலங்களில் இதே போல பின்பற்றி ஜனநாயகத்தையே கருவறுக்கின்ற வேலையாக வாக்குச்சாவடிகளுக்கு போகிற அந்த வாக்குச்சீட்டு ஒன்றுதான் ஜனநாயகத்தை காக்கின்ற ஆயுதம். அது ஒன்றுதான் மக்கள் விருப்பத்தை எந்த அரசு வர வேண்டும், எந்த கட்சி வர வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற துருப்பு சீட்டு. அதுவே அடியோடு அகற்றப்பட்டிருக்கிறது என்றால் சுதந்திர இந்திய வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு மோசடி இதுவரை நடந்ததில்லை. அதற்கு தீர்வு காண்பதற்காகவே இந்தியா கூட்டணி தலைவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போராட்டத்தின் விளைவாக நீக்கப்பட்ட வாக்காளர்கள் மீண்டும் வாக்காளர் பட்டியலிலே இடம்பெற வேண்டும் என்பது ஜனநாயகத்தை விரும்புகிற அனைவருடைய கோரிக்கையும் ஆகும்.